ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி, கந்திலி உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளின் பேருந்துகளை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. பணியில் மாவட்ட ஆட்சியர் சிவ சௌத்திரிவள்ளி தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர் வரதராஜன், வட்டார போக்குவரத்து அலுவலர் பன்னீர்செல்வம் ஆகியோர் பேருந்துகளை ஆய்வு மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக அடர் வனப்பகுதிக்குள் வெப்பத்தை தணிக்க யானை கூட்டங்கள் சேற்றில் குளித்து வருகின்றன. இதனை சுற்றுலா பயணிகள் பலரும் தங்களது போன்களில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் சிவகாமி அம்மன் உடனுறை பூலானந்தீஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழாவின் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோயில் வளாகத்தில் பெண்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்ட மஞ்சள் மாங்கல்யங்களை தங்களது கழுத்தில் கட்டி ஏராளமான பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி அருகே தரமற்ற முறையில் வாறுக்கால் அமைப்பதை கண்டித்து ஜல்லி மணலை பேரூராட்சி அலுவலகம் முன்பு கொட்டி கவுன்சிலர் நடத்திய நூதன போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் நெற்களஞ்சியம் தெருவில் குடிநீர் வசதிக்காக போர்வெல் போடப்பட்டு சின்டெக்ஸ் டேங்க் அமைத்தும் மின் இணைப்பு பெறாமல் 8 மாதமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளனர் என்றும் இதுகுறித்து பலமுறை பேரூராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என 8வது வார்டு கவுன்சிலர் பேச்சிகலா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அமைந்துள்ள மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மீனாட்சி சொக்கநாதரை தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தென்கரையில் அமைந்துள்ள அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருக்கோவிலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறுவது போன்ற மீனாட்சி சுந்தரேசர் திருக்கல்யாண வைபவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இத்திருக்கல்யாணத்தை முன்னிட்டு தென்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை, பெரம்பூர், ராயபுரம், ஆர்கே நகர் பகுதிகளில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐடி மூர்த்தி, ஜே எபினேசர், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் வடக்கு மற்றும் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பள்ளி கல்லூரி வாகனங்களை வருடாந்திர சோதனை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் உமா மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகேசன் தலைமையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட போக்குவரத்து அலுவலர்கள், தனியார் கல்லூரி பள்ளி வாகன ஓட்டுநர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் அபிராமி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், தாசில்தார் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 97.53% மாணவ மாணவிகள் தேர்ச்சியடைந்துள்ள நிலையில் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து அசத்தியுள்ளனர். மேலும் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதத்திலும் 3ஆம் இடம் பிடித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே இடமாற்றம் செய்யப்பட்ட டாஸ்மாகை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் டாஸ்மாகை அகற்றாவிட்டால் குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்து முடிந்த +2 பொதுத் தேர்வில் 93.27% மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் தேர்வு முடிவுகளின்படி மாநில அளவில் 32வது இடத்தையும், அரசு பள்ளி மாணவ மாணவியர்களின் தேர்ச்சி விகிதப்படி 31வது இடத்திலும் உள்ளது. தமிழகத்தில் 2024-25 ஆண்டுக்கான பொதுத் தேர்வில் அரியலூர் மாவட்டம் 98.32% தேர்ச்சி பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. தேர்ச்சியில் முதல் 3 இடங்களில் அரியலூர் மாவட்டம் முதலிடமும், 96.88% தேர்ச்சி பெற்று ஈரோடு மாவட்டம் 2வது இடமும், 95.64% தேர்ச்சி பெற்று திருப்பூர் மாவட்டம் 3வது இடமும் பிடித்துள்ளது.
புதுச்சேரி முத்திரையர் பாளையத்தில் பிரபல நகைக்கடையின் பெயரை பயன்படுத்தி பெண்ணிடம் ஆன்லைன் பண மோசடி செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் சைபர் கிரைம் காவல் நிலைய போலீசார் பரிசு சலுகைகள் என போலியாக வரும் அழைப்புகளை மக்கள் தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே கேரளாவில் இருந்து வந்த தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பேருந்து ஓட்டுநரின் இருக்கையில் அடியில் மது பாட்டில்கள் இருந்ததால் ஓட்டுநர் மது அருந்திவிட்டு வண்டி ஓட்டியிருக்கலாம் என்ற கோணத்தில் பெருந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் புகழ்பெற்ற குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோவிலில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்ற நிலையில் தேர் திருவிழாவை அமைச்சர் தாமோ அன்பரசன் தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இத்திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மதுரையே திருவிழாவாக காட்சியளித்த நிலையில் திருமணமான பெண்கள் புதிய தாலி கயிற்றை அணிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே உள்ள சென்னை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8.50 கோடி ரூபாய் செலவில் பள்ளியை மேம்படுத்தி புதிதாக அமைக்க RK நகர் MLA JJ எபினேசர் இன்று அடிக்கல் நாட்டினார். மேலும் இப்பள்ளியில் 9 வகுப்பறைகள், கலையரங்கம், நூலகம் போன்ற வசதிகள் அமைய உள்ள நிலையில் 4வது மண்டல குழு தலைவர் நேதாஜி U கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் புகழ்பெற்ற ஊட்டி ரோஜா பூங்காவில் நாளை மறுநாள் சிறப்பு மலர் அலங்கார விழா துவங்கும் நிலையில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த மலர் கண்காட்சி விழா சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அழகிய அனுபவமாக அமையும் என பூங்கா நிர்வாகத்தினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 96.19% தேர்ச்சி அடைந்து 9வது இடத்தை பிடித்துள்ள நிலையில் கடந்த ஆண்டும் 96.39% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்து மாநிலத்தில் 9வது இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் 94.14% மாணவர்கள், 97.90% மாணவிகள் என மொத்தம் 96.19% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் மழையின் காரணமாக கழிவுநீர் கால்வாயில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதேபோல் அரசு பேருந்தின் மேற்கூரை வழியாக மழைநீர் கசிந்ததால் மழைநீரில் நனைந்தபடியே பயணிகள் பயணம் செய்யும் அவலநிலை ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வட்டக்கானல் முதல் வெள்ளக்கவி வரை 21.74 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கோப்பைக்காடு முதல் செம்பிரான்குளம் வரை 10.97 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் புதிய தார்ச்சாலை அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கூலி தொழிலாளியை கொலை செய்து வீட்டின் அருகே குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகாரின் பேரில் கொலை செய்யப்பட்ட முத்துசாமி உடலை தோண்டி எடுத்த காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் முத்துசாமியின் மனைவி மாரியம்மாளின் சகோதரரான 3ஆம் பாலினத்தவர் வைதேகியை தேடி வருகின்றனர். அரியலூர் கூடைப்பந்து சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து போட்டி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 3 நாட்கள் நடைபெற்றது. இதில் பெண்கள் பிரிவில் சென்னை ரைசிங் ஸ்டார் அணியும், ஆண்கள் பிரிவில் தமிழ்நாடு காவல்துறை அணியும் சாம்பியன் பட்டம் பெற்ற நிலையில் பரிசுகள் மற்றும் கோப்பைகளை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் மாவட்ட SP தீபக் சிவாஜ் ஆகியோர் வழங்கினர். நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா காட்சிமுனை அருகில் ஒற்றை காட்டு யானை உலா வருவதால் தொட்டபெட்டா காட்சிமுனை 4வது நாளாக தற்காலிகமாக மூடப்பட்டது. மேலும் யானையை ட்ரோன் மூலம் கண்காணிக்கும் பணியில் மாவட்ட வன அலுவலர் கௌதம் தலைமையிலான 40 பேர் கொண்ட வனக்குழுவினர் தீவிர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்மர் சுவாமி கோயிலின் சித்திரை திருவிழாவின் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி, அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த தொட்டபெட்டா சந்திப்பு பகுதியில் இரவு நேரத்தில் கரடி ஒன்று செடிக்குள் இருந்து எட்டி பார்த்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனால் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வாகனங்களை கவனத்துடன் இயக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளநீர் மேல் 15 நிமிடத்தில் 1330 திருக்குறளை எழுதி 85 மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். இந்த நிகழ்வை ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்னும் நிறுவனம் சாதனைக்காக பரிசீலித்துள்ள நிலையில் திருக்குறளின் பெருமையையும் பொருளையும் உணர்ந்து கொள்ளவும் அவற்றை கற்றுக்கொள்வதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இந்த நிகழ்வு அமைந்ததாக நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆனந்த் தலைமை தாங்கி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் குளிர்பானங்களை வழங்கினார். திருவாரூரில் 2.19 கோடி ரூபாய் மதிப்பில் தேரோடும் 4 வீதிகளிலும் அமைக்கப்பட்ட தாழ்வழுத்த மின் புதைவட கேபிள் திட்டத்தை ரிப்பன் வெட்டி சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் துவக்கி வைத்தார். இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் உள்ளிட்ட திருவாரூர் மின்சார வாரிய அலுவலர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.